இயக்குனர் பெப்சி சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்களும் ரெயின்போ வார்டன் ப்ராஜெக்டை துவக்கி வைக்கிறார்கள். $700 square feet, 700 square foot to 1,500 square foot plots, 80% bank loan available. CMDA and RERA approved. 3,600 per square foot. Inaugural offer ₹50 per square foot discount. Gated community project, blacktop road, EB line, solar lights, fully compounded and avenue trees. Budget plots 28 lakhs onwards, 780 square foot and individual houses 800 square foot, 2 BHK 48 lakhs onwards and affordable price up to 80% bank loan. Ready to construct your dream budget house. We are offering 20 plots to builders for JV and outright. For non-loan eligible customers, MCP offers 50/50 EMI with bank interest up to 10 years. Avadi Corporation Limit. Nearby Avadi Railway Station and bus terminus. Pattabhiram New Tidal IT Park. Nearby 400 feet outer ring road. Proposed metro rail from Coimbatore to Pattabhiram Tidal IT Park. இந்த வீட்டுமனை துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரும் அவர்களுக்கு உரிய பட்ஜெட்டில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடு முன்பதிவு செய்து இந்த வாய்ப்பை பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயச்சந்திரனுக்கு என்னுடைய நன்றி. ஜெயச்சந்திரன் சார் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் சந்தித்தேன். அவர் கூப்பிட்ட உடனே நான் எப்படி வந்தனோ அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்டவுடனே என்னோட முகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த வகையில் அதுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பண்ணணுங்கிற இதுக்கு தான் அது எங்கே வந்தாலும் ஆவடி இல்லை நீங்கள் பகல்காம் பக்கத்தில் வச்சா கூட ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா உதவிங்கிறது எதிர்பார்க்காம பண்ணுறது தான் உதவி. நான் ஒன்று பண்ணேன் நீ எனக்கு பண்ண அப்படிங்கிறது உதவி ஏகாது. அவர் நான் மறுபடியும் அவர் எனக்கு கூப்பிடுவாரா இல்லை இது அதுதான் எனக்கு தெரியாது. எங்கள் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, மேடே ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு 3000 பேர் அதை கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மதிய உணவு ரெடி பண்ணணும்னு அருண் சொன்னேன் அவர்கிட்ட. அடுத்த ½ அன் ஹவரில் ஜெயச்சந்திரன் லைனில் வந்தார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணும்லாம் கேட்கல. எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வருண் கேட்டேன், எப்பா என்ன செய்வாங்களா இல்லையா இல்லை நான் ஏன்னா நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்யாமட்டா வேற ஒருத்தில் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். இல்லை சார் அவர் சொன்னதை செய்வார் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது போல் 2 நாள் தான் இருக்குது டைமு. அன்றைக்கி நைட்டு அவரே நேரடியாக என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி 3000 பேருக்கு மிகச்சிறப்பான உணவளித்து எங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதை பண்ணிட்டு போனாங்க. அப்போது அந்த மனசு இருக்கு இல்லைங்களா, தான் செய்கிற உதவி ஏதோ கடனுக்கு பண்ணோம் இதை வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தாங்க அப்படின்னு இல்லாமல் அவரே இருந்து அதை சிறப்பாக இந்த இடம் சமைக்கிற இடம் சரியாக இருக்கா, வாழ்க்கை சரியாக இருக்காங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா, இதையெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது அந்த மனசு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் அவர் எனக்கு மிகச்சிறந்த நண்பரானார். அவர் அறிமுகப்படுத்திய அருணுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வரும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. அங்கே ஏதோ கஸ்டமர் வந்தாங்க, ஏமாற்றி அவன் தலையில் கட்டிட்டு போயிட்டோம், 2 அக்ரிமெண்ட்டு 3 அக்ரிமெண்ட் இருக்குது, இவனை 4வது அக்ரிமெண்ட் போட்டு அவன் ஏமாற்றிட்டு போயிட்டோங்கிற மாதிரி நிறைய பேர் வழிகள் இதில் இருக்கும்போது நிலம் வாங்குறதுக்கு பயமாக இருக்கு. ஆனால் நீங்கள் 17 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா மோசடி பேர் வழியே இருக்க முடியாது. அந்த லாங் ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அந்த கஸ்டமர் நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜன்னா யார், அப்புறம் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யார் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பிராண்டு வந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே போட்டாலும் உடனே வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பிராண்டு தான் முக்கியம். அந்த பிராண்டை நம்ம எப்படி இப்போ ஆர்.கே. செல்வமணி முதல் படம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் புலன் விசாரணை, கேப்டன் பிரவன், செம்பருத்தி இது மாதிரி லைனாக வரும்போது டைரக்டர்னா படம் நல்லா இருக்கும். இப்போ ரஜினி சார்னா ஏன் நம்ம போகிறோம், ரஜினி சார்னா டெஃபினட்டாக அந்த படம் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அது மாதிரி இப்போ MCPங்கிறது ஒரு பிராண்டு ஏற்படுத்திட்டாங்க. அப்போ பிராண்டு அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான், பணக்காரங்க இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவங்களுக்கு என்ன இது பண்ணுறது. இப்போ இங்கே வந்தபோது உண்மையில் ஒரு வீட்டுக்குள்ளே வீடு மாதிரி தெரிஞ்சது. இந்த சுற்றி காம்பவுண்ட் கட்டி அது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணி அது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் மிக பிரமாண்டமாக பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திருக்காரு. அது சாதாரணம் கிடையாது. அப்போ ரோட்ஸில் இருந்து அந்த செடி வச்சதுலேருந்து அதை பிளாட் பண்ணதுலேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தான் வளரும்போது
தன்னோட வந்து ஒர்க் பண்றவங்களை ரெகக்னைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசுங்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த மேடையில் ஏறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியா இருக்கும். நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தட்டுவேன், கிண்டல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா மேடையில ஏறி நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்க, கால் கையெல்லாம் நடுங்காங்க. அதுபோல அவங்கள வந்து இன்னைக்கு மேடை ஏற்றி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம். அது வந்து அவர் நாளைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பழக்கம் வரலாம். அப்ப யாரால பண்ண முடியும்னா என்கிட்ட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அவன் ஒரு 4 சீன் வச்சிருப்பான். அந்த சீனை சொல்லவே மாட்டான். ஏன்னா நான் டைரக்டர் ஆனா வேணும்னுவான். அப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அதை தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணத்துல வந்து ஜனங்க வருவாங்க. அவங்ககிட்ட வேற சீனே இல்லைன்னா அவன் அதோட முடிச்சு போயிடும். சொல்லினே இருப்பான். ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் பேர் மாஸ்டர் டேரக்டர் சீன் சொல்லினே இருப்பான். அப்போ பார்க்குறவங்க பார்ப்பாங்க, இந்த பையன் என்ன ரொம்ப பிரைட்டா இருக்கானே, அடுத்த சான்ஸ் வந்து அவனுக்கு கொடுப்பான். இப்போ என்ன எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது டைரக்டர் விஜயகாந்த் பார்க்குறாரு, என் கூட 11 பேர் மணிவண்ணன் கிட்ட 11 பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் என்ன பார்த்து இந்த பையன் டைரக்ட் பண்ணுவான்னு அவர் எப்படி சூஸ் பண்ணாரு? அப்போ நம்மளோட உழைப்பு, நம்ம உழைப்பை வந்து அவளை வந்து பயமுறுத்தும். அது மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வரும்போது நீங்க ஏமாத்தாதீங்க, அதாவது பொய் சொல்லியிருக்காதீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட பட்ஜெட்டு. சில பட்ஜெட்ல லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா லோன் இல்லாதவங்களுக்கும், அதாவது இப்ப எனக்கே லோன் கிடையாது, தெரியாது தியாகராஜனுக்கு, இவருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான், நீ வாங்கினா எப்படி கட்டுவ, உங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்காது வேற விஷயம். மாசம் மாசம் உனக்கு வருமானம் வருதா, உன் அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் வருதா, இது உன்னால இஎம்ஐ கட்ட முடியுமா? அப்ப எனக்கே லோன் இல்லாத இதுதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு கூட வந்து சினிமாக்காரன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கின்றார் சார். உண்மைதான், அதை மாத்ததான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதை மாத்திடுவோம். நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம். எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குற ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம். அடுத்த வருஷம் நமக்கு கிடைச்சிரும். அந்த வகையில லோன் கிடைக்காதவங்களுக்கும் வேற வேற காரணங்களால் லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு 50% அவங்களோட சொந்த லோன்ல சொந்த நிதியில இல்ல அவங்க தெரிஞ்சவங்க மூலமா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு வகையில வந்து அடுத்த லெவல் கூட அது வந்து நல்ல விஷயமா தெரிஞ்சுது. அந்த வகையில வாங்குற உங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எதிர்காலம் நல்ல சிறப்பா இருக்கணும். நல்ல வீடுங்கிறது என்னன்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு அமைதி வேணும், அதுதான் வீடு. அது போல நான் இங்க வரும்போது கூட வந்து ஒரு ரோட்ல ஒரு மாதிரி இருந்தது. ஆனா இங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப். இங்க உட்காரும் போது வெளில வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாவும் ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இதுல நீங்க குடியேறும் போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த வகையில உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எம்சிபி தியாகராஜ் சாருக்கு வாழ்த்துக்கள். அதுபோல மகேந்திரன் சார் எப்படின்னா, ஒய்ஜி சார் வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, அவரு எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. அப்புறம் தொழிலதிபர்னா எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, என்ன தோறி இல்லை ஒருவேளை அவங்களோட சேர்ந்து நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணீங்களான்றாரு. அந்த வகையில அது தொழிலதிபர். அப்போ அதுக்கு கல்வி தொழிலாளி அது சேவையா ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னோர்கள் ஆரம்பிக்கும் போது அது அம்மா ஆரம்பிக்கும் போது அது ஒரு சேவை. அது பத்மசேஷாத்திரிங்கிறது வந்து அது ஒரு சேவையா தான் ஆரம்பிச்சாங்க, அது இல்லை. அந்த வகை எப்படின்னா சாருக்கு வந்து ஒரு பாலிசி முதல்ல பார்த்தேன், இது வந்து என்ன போலாமா, ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன இதுல போகலாம். இன்னும் ஒய்ஜி மகேந்திரன் சாரோட பாலிசி என்னன்னா அவருடைய நண்பர்கள் நல்லவர்களா இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க பணக்காரர்களா இருப்பாங்க, ஏழைகளா இருப்பாங்க எனக்கு தெரியாது, ஆனா நல்லவங்களா இருப்பாங்க. அதனால நம்பி நம்ம போலாம், அந்த ஒரு பாலிசி அவ்வளவுதான். அது நிறைய தடவை என்ன கூட வந்து 2-3 நிகழ்ச்சி கூப்பிட்டாரு. நான் போக முடியல. வந்து அதாவது வந்து ஒரு பழமொழி இருக்கு, நாய்க்கு வேலை இல்லை ஆனா நிக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் டைரக்ட் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 24 மணி நேரம் எங்க ஓடிட்டே இருக்கும். அந்த வகையில அவர் அந்த சாருகேசி படம் வந்து டிராமாவை என்ன கூப்பிட்டாரு. அப்ப என்ன பார்க்க முடியல. இப்ப வந்து சொன்னார், மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம் சார், நீங்க வந்து பாருங்க அது படம்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலே வந்து ஒய்ஜி சார் வந்து ஒரு காமெடியனா தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனா மாநாடு படம் வந்த பிறகு ஒரு டைரக்டர் நினைச்சா அவங்க அதான் வந்து ஒரு மன்சூர் அலி கான் இருக்காரு வச்சுங்க, கேப்டன் பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் ஜீரோல இருந்து ஒருத்தனை நீங்க பிளஸ் ஆக்குறது ஈஸி, 1 2 3 4. இப்போ ஒய்ஜி மகேந்திரன் சார் எப்படின்னா காமெடியன்ல இருந்து அவனை ஜீரோ கொண்டு வந்து இருந்ததற்கு அங்கிருந்து பிளஸ் கொண்டு போகணும். காமெடியன்ல இருந்து நியூட்ரல் கொண்டு வந்து வில்லனா கொண்டு போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை அந்த பையன் வந்து ஆதிக்கு மிக பிரமாண்டமா பண்ணியிருந்தார். சாரி வெங்கட் பிரபு மிக பிரமாண்டமா பண்ணியிருந்தாங்க. அது எனக்கே வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு மேல ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஒரு இமேஜை மாற்ற முடியும், ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜை மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அதுவும் காமெடியனை வந்து டெரரா காமிக்கிறது கேரக்டரா மாத்தலாம், சென்டிமெண்டா மாத்தலாம். ஆனா வில்லனை மாத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக சிறப்பாக பண்ணியிருந்தார். அதுக்கு சாரும் அதுக்கு உணர்ந்து அந்த கேரக்டர் மெதுவா அப்படி கொண்டு வந்தார். அப்புறம் இப்போ பார்த்த கார்ல இருந்து இறங்கும்போது அப்படியே வந்து முன்னாடிலாம் எனக்கு சொல்லுவாங்க, எம்ஜிஆரை பார்க்கும்போது அப்படி மின்னோம் சார் அப்படின்னு. அது மாதிரி கார்ல இருந்து வைத்தி சார் பார்க்கும்போது அப்படி தலை அப்படி வந்தார். ஒரு பவுன் கலர்ல வந்தார். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தோடவே உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். நீ எல்லாரும் சிறப்பாக வாழணும், அமைதியாக வாழணும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் இங்கே இப்படி உட்காந்து சந்தோஷமா சாந்தமா நிம்மதியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா அது காரணம் எல்லையில் நம்மளை காத்துட்டு இருக்கிற ராணுவ வீரர்களை நம்ம மறக்கக்கூடாது. அதனால நான் ஒரு 1 2 3 சொல்றேன். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய 1 2 3 ஜெய்ஹிந்த். இது இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும் கண்டிப்பா. நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி ஆரம்பிக்கிறேன். அவர் ஒரு தீவிரவாதி. எப்படி சொல்ற, 2 விதமான தீவிரவாதிகள் இருக்கா. இப்ப எல்லையில அயோக்கியம் இருக்கானே, அவன் இருக்கிற வீடு அழிக்கிற தீவிரவாதி. இவர் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு அழகான தீவிரவாதி, அப்படிதான் சொல்றேன். இந்த தீவிரவாதம் என்னைக்குமே ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிரவாதம். இவங்க 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 16 17 இயர்ஸ் எனக்கு அவரை தெரியும். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்க நிகழ்ச்சிகள்லாம் மக்களை போய் சேர்றதுக்கு போஸ்டர்னு எங்கேயாவது இருந்தா அந்த எம்சிபியோட போஸ்டராக தான் இருக்கும். அப்படி பண்ணியிருக்காங்க. முதல் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, எம்சிபின்றது என்ன, மகேந்திரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸான்னு கேட்டாங்க. எல்லாத்துலையும் அவங்க வராங்க. ஸோ அதுவே அவருக்கு ஒரு நல்ல எண்ணம். காரணம் என்னன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது கலையை வளர்க்குற ஒரு இடமா இருக்கக்கூடாது. அந்த கலையை வளர்க்குற வேலையை அவர் செய்கிறார். கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கிறதுனால்தான் அவரோட தொழில் இவ்வளவு பிரமாதமா சுபிட்சமா நடந்துட்டு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஏமாத்தும் வேலை கிடையாது. இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிறேன். வாங்குறதும் வாங்காதது உங்க இஷ்டம். எங்க குவாலிட்டியை நாங்கள் தருவோங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு திரு அப்பாஸ் கல்ச்சரல் மூலமாக தான் அவரை மீட் பண்ணேன். 16 17 இயர்ஸாக அது பிரமாதமாக பண்ணிட்டு வர்றாரு. நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். செல்வமணியும் ஒரு ராசியானவர். காரணம் என்னன்னா, நீங்க கண்ணதாசன் பாட்டு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டுல யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம்னு வரும். அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கறை எடுக்கிற ஒரு நல்ல தலைவன் அவர். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ நான் நீங்கள் காரில் கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் இப்போ பெப்சியில் யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை, செல்வமணிக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரை நினைச்சா இன்னும் படங்கள் பண்ணலாம். ஹீ ஸ்டில் டேலண்டட் டைரக்டர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்ததில்லை அவர். இன்னைக்காவது பார்க்கலாம், அட்வான்ஸ் இதுமே கொடுக்குறாரா வில்லன் ரோல். பட் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பெப்சியை எவ்வளோ ஈஸியாக ஸோ அப்ரோச்சபிள் பர்சன். ஸோ இந்த மாதிரி நல்லவங்க என்னையும் அந்த நல்ல லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். வந்து வாழ்த்தும் போது கண்டிப்பாக ஜெயச்சந்திரனுக்கு நல்லது நடக்கும். இத்தனை அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி 17 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜோப். ஹோட்டலும் சரி, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சரி, குவாலிட்டி நம்ம கொடுக்கலன்னா 2வது நாள் காலியாகும். இன்னைக்கு சாப்பிட்ட வடை நாளைக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளோதான் ஹோட்டல். அது மாதிரி நீங்கள் வாங்கி அந்த லேண்டில் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை இவரை வளர்த்துட்டே வரும். அதே மாதிரி இந்த ரெயின்போ ப்ராஜெக்டும் பிரமாதமாக வளர்ந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே பரிசு வாங்கிட்டு போனவங்கலாம் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போச்சு நாங்கள் ஜம்முன்னு இருக்கோம் ரெயின்போலன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளரும். அதே மாதிரி இப்போ எனக்கு அவர் ஒரு கோ ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கார். அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சார். ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அதாவது சினிமாங்கிறது இப்போ எப்படி போயிட்டு சார் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சொல்கிறேன். பூஜைக்கு யாரும் இப்போ கற்பூரம் விபூதி எல்லாம் வாங்குறது இல்லை. பாட்டிலாக ரத்தம் அருவாள் இதுதான் வாங்குறாங்க. பூஜையிலேயே அதை வச்சு தான் பண்றாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான, இப்போ இவரெல்லாம் ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்லக்கூடியவர், நல்ல டைரக்டர். அந்த மாதிரி ஒரு சொல்ற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார். உங்க சப்போர்ட்டோடு சேர்ந்து அந்த சாருகேசி வெற்றி விழாவை இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்லேயே கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. நான் எப்படிமா அவர் வந்திருப்பேன். ஏன்னா நான் நிறைய கடன் பட்டிருக்கேன். அவர் கடன்னா ஒரு பர்டன் கிடையாது, அன்பு கடன், அவ்வளோதான். ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. நீங்க எல்லாம் இருந்து கோஆபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கூடி சீக்கிரமே பிரமாதமா பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் அவர் போக வைங்க. வாழ்க ஜெயச்சந்திரன், வாழ்க எம்சிபி, வாழ்க பாரதம். தேங்க்யூ. medracityproperties.com கடந்த 17 வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் 200க்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து
தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் என ஒரு மாபெரும் ப்ராஜெக்டை இன்னைக்கு நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இந்த இடத்த இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு R.K. செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்ட் கல்வி சேவையாளர் திரு YG மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் 2 என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர். ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு நகர் டெவலப் ஆகணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ப்ரொவிஷன், டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட சைட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராமுக்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட சைட்லேருந்து பக்கத்தில் ஒரு 100 அடி சாலை இருக்குது, 400 அடி சாலையும் இருக்குது, பூந்தமல்லி ரோடு. ஸோ ரோடு கனெக்டிவிட்டி, பஸ்ஸு, ட்ரெயினு எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், plenty ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE, மெட்ரிகுலேஷன், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி இந்த சைட்லேருந்து 10 நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்குது. ஆவடி ஹெவி ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி. இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து 28 லட்சத்துலேருந்து தரும், தனி வீடுகள் 48 லட்சத்துலேருந்து தரும். இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் கிட்டத்தட்ட 22 ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் சிறிய மனைகளாகவும் அண்டு CMDA ரேரா அண்டு 80% வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் 50-50 EMIயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டுமனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்னைக்கு வந்து 3 கோடி, 5 கோடி, 10 கோடி என்று ஒரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது கிரவுண்டோட ரேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிட்டி உள்ள இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சபர்பனில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் எல்லாவித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், பிளாக் டாப் ரோடு, வைட் ரோட்ஸு அண்டு சோலார் லைட்டு, EB ஃபெசிலிட்டி, உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே 12 பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேற வகையிலையும் நம்ம கையில் வீட்டு மனைகள், வீடுகள் இருக்குது. ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி வாங்கக்கூடிய அளவில் ஆவடியில் நம்ம கையில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. சைட் விசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையிலேருந்து எந்த லொக்கேஷன் வரணுன்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீலான்ச் வந்து பண்ணியிருக்கோம் ஃபேஸ் 2. ஸோ இப்போதைக்கு ஒரு 30 plots புக்காக இருக்குது அண்ட் ஃபாலோடு பை ப்ளாட் புக்கிங்ஸ் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. 750 ஸ்கொயர் ஃபீட்டில் 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் இருக்குது.
கஸ்டமருக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் லோன்ல இருந்து எல்லாமே நீங்க எல்லாமே ஏ டு Z, அதாவது வந்து மனை புக் பண்றதுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சர்வீசஸுமே நம்மளோட நிறுவனத்தில் மேற்கொண்டு கொடுக்குறோம். தண்ணிக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்க? அதே போல மழை நீர் தேக்கத்தால நிறைய இப்போ பாதிப்பு வருது. அதாவது மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு கரை கட்டி இருக்காங்கன்னா அது உடஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கு. அண்ட் நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது. எங்களோட காண்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையாக எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி இதில் எங்களை ரீச் பண்ணலாம். அது இல்லாமல் எங்களோட ஹாட்லைன் 9500144449 4446 இந்த மாதிரி ஹாட்லைன் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ 24/7 வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்ணுறதுக்குண்டான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.